சாரி புரியல. பிரசன்ட் தானே மேம் ப்ரிட்டேரிட்டம். ப்ரெட்டேரிட்டும் பிரசன்டா வரும். சி மறந்துட்டியா? பாஸ்ட். ம். பாஸ்ட். பாஸ்ட் டென்ஸ். ஓகே, பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சோ இன்னைக்கு பார்க்க போறது ப்ரெட்டேரிட்டும், சைட் அண்ட் கார்பன். ஓகே, அதெல்லாம் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ப்ரெட்டேரிட்டம்ன்றது பாஸ்ட் ஃபர்காங்கன் ஹைட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஃபர்காங்கன் காங்கன். ஹைட் ஃபார்ம். Okay, so preteritum was it preteritum past tense. Okay, vergangen height form. Okay, besonders in der Schriftsprache written German. Okay, written German they are like benutzt யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த preteritum ஃபார்ம் எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் ஜெர்மன்ல தான். ஓகே, ரிட்டன். ஓகே. ஓகே, Schriftsprache. Schriftsprache. Okay, benutzt. So preteritum பண்றது simple past tense. பாஸ்ட். ஓகே, அப்போ ரிட்டன் ஃபார்ம்னு சொல்லிட்டு அப்ப ரிட்டன் ஃபார்ம்னா எந்தெந்த ரிட்டன்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரிஸ், தே கேன் யூஸ் ஸ்டோரிஸ், எனி ரிப்போர்ட்ஸ். ஓகே, எக்ஸெட்ரா. So preteritum is a simple past tense, one thing. Okay, when we use the preteritum written German, only in the written German. So what are the written Germans? So like stories, report, newspaper, Zeitung. Okay, so vergangen height form. Okay, past tense. That's preteritum. Clear preteritum? If now we know how you conjugate preteritum in present form and preteritum past form. Okay, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம கான்ஜுகேட் பண்ணுவோம்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் பை டன் ஃபார் ஈஷ் என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் Arbeiter. இஷ் ஆர்பைட்டர். ஆர்பைட்டர். ஸோ ஈஷ் ஆர்பைட்டர் இம் கிரன்கென்ஹவுஸ். ஓகே, பிரசன்ஸ். நவ் நான் வந்து preteritumல சொல்றேன். ஈஷ் preteritumல எழுதுறப்போ ஆர்பைட்டர் அலாங் வித் நம்ம ஒரு ட ஆட் பண்றோம் எக்ஸ்ட்ரா. இம் கிரன்கென்ஹவுஸ். ஓகேவா? சோ கிளியரா? சோ இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன பாஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ இத பிரசன்ஸ்ல எப்படி கான்ஜுகேட் பண்ணுவோம், preteritumல எப்படி கான்ஜுகேட் பண்ணுவோம். ஓகே, சோ preteritum ஃபார்மல்ல ரெகல்மேசிக்க வெர்பன் இருக்கு. ஓகே, ரெகல்மேசிக்க வெர்பன். ரெகல்மேசிக்க வெர்பன் bedeutet ரெகுலர் வெர்ப்ஸ். ரெகல்மேசிக்க வெர்பன். ஓகே, ரெகுலர் வெர்ப்ஸ். அப்ப என்ன ஆட் பண்ணுவோம் நம்ம பார்த்தோம்னா தே பிளஸ் எண்டுங்கன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதான் வந்துட்டு இஷ் ஆர்பைட்டர் regelmäßige verb. Okay, so ich or by the. Okay, the you can add. Next do. நான் எழுதுறது preteritum form. Do or by text. So air s p என்ன வரும்? or by t. Okay, so wear or by done. Wear here or by dirt. ZZ or by turn. TEN. Okay,
சோ எண்டுங்கன் preteritum எண்டுங்கன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். preteritum presence ஈஸி ரொம்ப. preteritum எண்டுங்கன் e est e en et en. clear? இது preteritum எண்டுங்கன். ம். ம். clear? சோ இப்போ ரெகுலர் Yes, ma'am. ரெகல் மேசிக்க வேர்பன் வந்து ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதோ அதை கான்ஜுகேட் பண்றதோ, ஏன்னா வெறும் ட தான் ஆட் பண்ணுவோம். ஆனா உன்ரெகல் மேசிக்க வேர்பன்ல அந்த ஸ்டெம்மோட வேர்பே வந்து ஃபுல்லா வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ம். சேஹன் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, சோ இத இஷ் எழுதுறப்ப preteritumல நம்ம சொல்றப்ப இஷ் ஜான் தான் எழுதுவோம். டு சாக்ஸ். சோ அதனால இத மோஸ்ட்லி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது எந்த விதத்திலையும் preteritum நம்மள ம். எஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இது ரிட்டன் ஜெர்மன்ல ஒரு ஸ்டோரி, ஒரு மேகசைன் புக்ஸ் எழுதுறாங்க, நியூஸ் பேப்பர் எழுதுறாங்கன்னா அப்பதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? preteritum நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ம். ஏன்னா ரிட்டன் ஜெர்மன்ல தான் எழுதுவாங்க தவிர ஸ்பீக்கிங்ல preteritum ஒரு ஸ்பீக்கிங் பண்றீங்க B2 லெவல்லனா தயவு செய்து preteritum பேசக்கூடாது. லெட்டர் ரைட்டிங் கூட அது நம்ம ஜஸ்ட் ஒரு இமெயில் தான் எழுத போறோம். அந்த லெட்டர் ரைட்டிங்க்கும் வந்துட்டு இந்த preteritum ஃபார்ம் யூஸ் ஆகாது. ஜஸ்ட் preteritumனா என்ன, பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும், எங்க எப்ப யூஸ் பண்ணுவாங்க, அப்போ பிரசன்ஸ்ல எப்படி வந்து preteritum ஃபார்ம பண்ணணும். ஓகே, preteritum ஃபார்ம்ல டே ஆட் பண்ணி எண்டுங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ரெகுல் மேசிக்க வெர்ப்ல ஸ்டெம் மாறாது, அதனால இருக்கிறத அப்படியே ம். வச்சு எண்டுங்கன் மட்டும் ஆட் பண்றோம். அப்ப உன்ரெகுல் மேசிக்கு ஸ்டெம் ஃபுல்லாவே மாறும். அதை இது ஞாபகம் வச்சுக்கணும், இல்ல அதை பார்த்தா இது preteritum அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அந்த லெவலுக்கு இருக்கணும். ஓகே, ஏர் ஜி. சோ என்ன வரும்? சா. வியர் சாஹன். ஹியர் sagt. Zizi sagen. Soften. Clear? ம். ஓகே, சோ த ஃபுல் எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெஃபாலன், கெஃபாலன் இது இஷ் எழுதும் போது கெஃபீல், கெஃபில்ஸ்ட், கெஃபில். சோ அப்ப இங்க மட்டும் நம்ம எண்டுங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே சேம் தான், பாத்தீங்களா? சேம் தான் வரும். ஓகே, கெஃபீலன், கெஃபில்ட், கெஃபீலன். சோ எஸ்டி இங்க சேம் வருது. நெக்ஸ்ட் இஎன் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க ஃபீலனுக்கு எண்டுங்கன், இங்க டே எண்டுங்கன், இங்க இஎன் எண்டுங்கன். ஓகே, சோ இதுல ரெகுல் மேசிக் வேர்புல உன்ரெகுல் மேசிக் வேர்புக்கு எண்டுங்கன் ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல preteritum ஃபார்ம்ல? ம். ஆமா. ஓகே, இப்போ டைம் எக்ஸ்பிரஷன் சைட் அண்ட் கார்பன் பார்க்கலாம். ஓகே, சைட் அண்ட் கார்பன்னா என்ன? சைட் அண்ட் கார்பன், சைட் அண்ட் கார்பன் டைம் எக்ஸ்பிரஷன், எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் டைம், டைமை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது. ஓகே, டைம் எக்ஸ்பிரஷன் சைட் அண்ட் கார்பன். அதாவது நம்ம எப்படி கேட்போம், வென். ஓகே, ஸோ எவ்வளோ டைம் ஆகுது, எவ்வளோ டேஸ் ஆகுது, அந்த மாதிரி நம்ம கேட்குறப்ப யூஸ் பண்றது. இதுவே சைட் அண்ட் கார்பன்ல மிட் டாட்டிவ் வந்து கொடுத்துருப்பாங்க புக்ஸ்ல. ஸோ சைட் அண்ட் கார்பன் மிட் டாட்டிவ். டாட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா சம் ப்ரப்போசிஷன்ஸ் வந்து பொசிஷன் வந்து டைம்லயும் காட்டும். ப்ரப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் ஷோயிங் பொசிஷன் இன் டைம். ஓகே, இது டாட்டிவ் சென்டென்ஸ். அப்ப டாட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ் வந்து இப்ப பார்க்கலாம். சைட் அண்ட் கார்பன் மிட் டாட்டிவ். ஸோ டைம் வித் dative. So dative is used prepositions of time. So it's showing
position in time. Okay, for example English la at, on, in. So what are the prepositions? So on எப்ப யூஸ் பண்ணுவோம்? டே இல்ல டேட்டுக்கு. தட்ஸ் வை நம்ம யூஸ் பண்றப்ப am montauk சொல்றோம். am montauk. clear? next im is in. so எப்ப யூஸ் பண்ணுவோம்? ஒரு month, season, year. ஓகே, im. so அப்போ நம்ம சொல்றப்போ இம்மை. ஓகே, im summer. ஓகே, im year. clear? cite on carbon with dative. புரியுதுங்களா? புரியுது. ஓகே, முகமது. புரியுது. சோ உம்ன்றது அட் டைமுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்போ கிளாக் சொல்றப்ப ஆக்ட் ஊவா. ஓகே, நெக்ஸ்ட் நாஹ் மீனிங் என்ன? நாஹ் ஆஃப்டர். சோ அதுக்கு நாக் தெம் எஸ்என். நெக்ஸ்ட் ஃபார். இதெல்லாம் வந்துட்டு சைட் அன்கார்பன் ப்ரெப்போசிஷன்ஸ். எதோட ப்ரெப்போசிஷன்ஸ்? டாட்டிவ். ஓகேவா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸ்ல இருக்கு இந்த ப்ரெப்போசிஷன்னா அந்த சென்டென்ஸ் வந்து டாட்டிவ். கிளியரா? ஸோ ஃபார், பிஃபோர் இல்லைன்னா எகோ. ஓகே, ஃபார் ஐனம் யார். ஃபார் ஐனம் யார். நெக்ஸ்ட் பை. பை while or during we can say. so by their orbit. by their orbit. so இங்க நான் சொன்ன ப்ரெப்போசிஷன்ஸ் எல்லாமே டாட்டிவ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும் டாட்டிவ் ப்ரெப்போசிஷன்ஸ். என்னென்ன டாட்டிவ் ப்ரெப்போசிஷன்? am, im, nach, ஆம், இம், by. ஓ, பை. okay, so all this prepositions take dative. Okay. clear? இப்போ அதே சைட் அண்ட் கார்பன் மீட் கெனிட்டிவ் பார்க்கலாம். genitive. okay, time with genitive. so என்னென்ன prepositions for genitive தான் கேட்டு போயிருக்கலாம். genitive எப்போ யூஸ் பண்ணுவோம்? certain formal written time phrasesல போய் யூஸ் பண்ணுவோம். during இல்ல with, at the time of. okay, genitive always certain formal or written time phrasesல வந்து யூஸ் பண்றதுதான் genitive. so prepositions வந்து பார்த்தா வேரன். வேரன் bedeutet during. okay, inner hall. சோ இதெல்லாம் அப்படியே டைம் ரிலேட்டடா வருது, அதனாலதான் இது சைட் அண்ட் கார்பனே சொல்றோம். ஓகே, பட் ஆனா இது ஜெனிட்டிவ் சென்டென்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம ஞாபகம் தான் வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த சைட் அண்ட் கார்பன் டாபிக்கே வித் கெனிட்டிவ் ப்ரொபோசிஷன்ஸ் B2 லெவல் கிராமர் பார்ட்ல கேட்பாங்க. ஓகே, வித்தின் அவுட்டர் ஹால். அவுட்டர் ஹால் bedeutet outside. infolge. infolge as a result of. sorry, as a result of. next is Zeiten. from the side of. so in the prepositions la genitive. clear? so dative preposition நிறைய இருக்கு. up and this, so, in, nach, site, for. okay, நான் கொஞ்சம் சொல்றது nach, there, site, for. okay, for dative and genitive. இப்போ ஒரு ஃபேஸ் ஒரு சவுண்ட் வந்து ஃபார்முலா ரிட்டன் யூஸ் பண்றாங்கன்னா கெனிட்டிவ். வேரன், இன்னர் ஹால், அவுட்டர் ஹால். டெய்லி ஸ்போக்கனுக்கு யூஸ் பண்றது தான் இந்த டாட்டிவ். கிளியரா?
லாஸ்ட் என்ன எழுதிருக்கீங்க? சைட்டன்ஸ். சைட்டன் சின்ஸ் சைட்டன். ஓகே ஓகேவா? இது வந்து சைட் அன்கார்பன் நம்ம சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கெனிட்டிவ் வந்து நம்ம ஒரு ஃபார்மல் ரிட்டன் யூஸ் பண்றப்போ நம்ம எழுதுவோம், இந்த வேரன் இன்னர் ஹால்ட் இதெல்லாம். ஆனா டெய்லி ஸ்போக்கனுக்கு இந்த டாட்டிவ் இல்லாம இருக்காது ஒரு டைம் ரிலேட்டட் நம்ம பேசுறப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மோன்டாக் ஒரு மண்டே அந்த மாதிரி சொல்ற விஷயத்த கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். டெய்லி நம்ம டைம் சொல்றப்ப யூஸ் பண்ணுவோம். நான் ஏதாவது ஒரு விஷயம் நடந்த ஆஃப்டர், ஃபார், பிஃபோர் ஆர் எகோ, பை, டியூரிங் ஆர் வைல், இம், அம். பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? ஆனின். இதெல்லாம் நம்ம டெய்லி கான்வர்சேஷன்ஸ்ல யூஸ் பண்றதுதான் வந்துட்டு டாட்டிவ். இதை மட்டும் ஞாபகம் வச்சு. கிளியரா சைட் அண்ட் கார்பன் வித் டாட்டிவ் அண்ட் கெனிட்டிவ். Okay, next lesson. ஸோ இது அந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணும்போது எதோட ஜாயின் பண்ணி யூஸ் பண்றோமோ அதுக்கு வந்து அந்த கிளாஸ் கொடுக்கணுமா? புரியல நீங்க கேட்கறது எனக்கு. ஆஹ் இப்போ வாரண்ட்னா டியூரிங் தட் கெனிட்டிவ் கிளாஸ். ஸோ அப்போ வந்து அந்த சுச்சுவேஷன்ல அந்த கெனடிக் கிளாஸ்க்கு வாரண்ட் யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வாரண்ட் கண்டினியூஷன் வர ஒரு சப்ஜெக்ட் ஒரு நவுனுக்கு வந்துட்டு கெனிட்டிவோட ப்ரொபோசிஷன்ஸ் கொடுக்கும், கெனிட்டிவோட இது கொடுக்கணும். ப்ரொபோசிஷன் தான் எழுதும். இது எப்படி கேட்பாங்கன்னா உங்களுக்கு B2 லெவல்ல ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆப்ஷன்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து வேறன்னு இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த சென்டென்ஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சுதான் இங்க என்ன ப்ரொபோசிஷன்ஸ் நம்ம எழுதலாம் அப்படின்னு எழுதுவீங்க கெஸ்ஸிங்க்கு. ஓகே, ஆப்ஷன்ஸ்க்கு இருக்கும். அதுல என்ன எக்ஸாக்ட்டான ப்ரொபோசிஷன் மேட்ச் பண்ண அந்த சைட் அண்ட் கார்பன் படிக்கணும் நீங்க. அப்போ எதை பத்தி சொல்றாங்க அந்த ஆப்ஷன்ஸ்ல கண்டுபிடிக்கணும். இது கெனிட்டிவ் சென்டென்ஸா டாட்டிவா? அப்போ உங்களுக்கு ப்ரொபோசிஷன் தெரியும். அப்ப 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதுல ஒரு டாட்டிவ் ப்ரொபோசிஷன்ஸ் இருக்கும், அக்குசாட்டிவ் ப்ரொபோசிஷன் இருக்கும், கெனிட்டிவ் இருக்கும். அதோட ஆர்டிகல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆர்டிகலை வச்சு நம்ம ஒரு பக்கம் கெஸ் பண்ணலாம். ரெண்டாவது அந்த இது அக்குசாட்டிவா இது டாட்டிவா? நம்ம டாட்டிவ் ப்ரொபோசிஷன் தெளிவா தெரியும். அப்ப சென்டென்ஸையும் படிக்கணும். அப்ப இது டாட்டிவ்ல இல்ல, அப்ப இங்க வேறன்னு தான் வரும், நம்ம கெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு ஸ்ப்ரா கொஸ்டின்ல. ஓகே, கிளியரா? கிளியர். ஓகே. சோ நவ இப்போ கன்ஜெக்டிவ்ஸ் வை பார்க்கலாம். Conjunctives wife. Any idea? Conjunctives wife. The polite form. So எப்ப யூஸ் பண்ணுவோம் conjunctives வை? ஒரு Höflichkeiten. Höflichkeiten. Yeah, ask request or polite form. அப்போ next Wünsche. Irreale Situationen. Irreale Situationen. Okay, so conjunctives y என்றது express politeness, wishes, unreal situation இல்லனா ஒரு hypothetical situationக்கு யூஸ் பண்றது. Okay, so conjunctives y politeness, wishes, unreal, unreal or hypothetical solutions. Sorry, situations. Okay, ஒரு வழக்கமா சொல்ல போனோம்னா ஒரு உண்மையே இல்லாத ஒரு ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல ஒரு விருப்பமா இருக்கட்டும், இல்ல ஒருத்தவங்க கிட்ட ஒரு ரெஸ்பெக்டா கேட்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கற்பனையை நம்ம திங்க் பண்றதா இருக்கட்டும், இதுதான் கன்ஜெக்டிவ்ஸ் வைன்னு சொல்லுவோம். கிளியரா கன்ஜெக்டிவ்ஸ் வை? சோ எப்ப வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து Höflichkeiten. Höflichkeitனா polite இல்ல request.
ஓகே, அப்போ QUNTEN QUNEN இருக்கு. QUNEN வந்து நம்ம பிரசன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இந்த QUNEN பேஸ் ஃபார்ம் தான் வந்து QUNTEN. சோ அப்ப நான் கேட்கறப்ப QUNTEN Sie mir helfen? Okay, could you help me? Meaning, could you help me? Okay, தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. சோ யூ ஃபிளிஷ் கைட்டன் QUNEN இது பிரசன்ஸ்ல எழுதுவோம். இது கன்ஜெக்டிவ் ஸ்வை வரப்ப நம்ம QUNTEN யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ QUNTEN Sie நான் சி ஃபார்ம் யூஸ் பண்றதுனால இந்த QUNTEN கான்ஜுகேஷன் நான் சொல்லித்தரேன். சோ QUNTEN Sie mir helfen? Could you please help me? கிளியரா? யூ ஃபிளிஷ் கைட்டன் கன்ஜெக்டிவ் ஸ்வை யூ ஃபிளிஷ் கைட்டன்ல பொலைட் இல்ல ரெக்வஸ்ட் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் QUNTEN. நெக்ஸ்ட் வந்து உன்ஷ். உன்ஷ்னா நம்மளோட விஷ் டிசையர். ஓகே, சோ அப்போ ich wünschte நான் விஷ் பண்றேன், ஐ விஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப சொல்லுது ich wünschte. இல்லைன்னா ich hatte mehr Zeit. I wish I had mehr Zeit. சோ நான் விஷ் பண்றேன், ஐ விஷ் I had more time. Einen Moment bitte, entschuldigung. ஓகே, சோ உன்ஷ் எனக்கு இன்னும் டைம் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இன்னும் டைம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சோ உன்ஷ் நான் விஷ் பண்றேன், எனக்கு இன்னும் ஐ ஹேட் மோர் டைம் இருந்துச்சுன்னா. சோ அந்த டைம் நம்ம வந்து உன்ஷ் வந்து யூஸ் பண்ணணும். இது ஒன் டைப் ஆஃப் கன்ஜெக்டிவ் ஸ்வைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது இர்ரியாலியேட் அன்ரியல். சோ அன்ரியல் கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது. So if I had money, I would travel. Okay, so இது வந்து ரியல் கிடையாதுல்ல, இப்ப இருந்துச்சுன்னா அந்த நான் அப்படி யோசிச்சு சொல்றேன், அன்ரியலா சொல்றேன். ஓகே, சோ எனக்கு வந்து இப்போ மணி இருந்துச்சுன்னா நான் வந்து டிராவல் பண்ணுவேன். சோ when ich Geld hatte, when ich Geld hätte, würde ich reisen. Okay, I had money, I would travel. Next இன்னொன்னு இருக்கு, ratschlag bedeutet giving advice கொடுக்கறது. ஓகே, சோ இதுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நீ வந்து நல்லா படிக்கணும், யூ ஷுட் ஸ்டடி மோர் அப்படின்னு சொல்லல. சோ du solltest mehr lernen. Du solltest mehr lernen. Okay, you should. So இப்போ conjunctive ஸ்வை ஃபார்ம் how to form conjunctive ஸ்வை. சோ இதெல்லாம் தான் conjunctive ஸ்வை. என்னென்னது, உன்ஷ், irreality, ratschlag, okay, Höflichkeit. Okay, Höflichkeit. So how to form conjunctive ஸ்வை? There are two main ways how to form conjunctive ஸ்வை. Two main ways. So mit oder plus
infinitive. Okay, most காமனா எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா spoken germ. Okay, speaking conjunctive way. So most verb, okay, except sein, haben and modal verb used with most verb, most verbs except sein, haben, modal verbs. புரியுதா இது? டூ மெயின் வே ஆஃப் கன்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து would பிளஸ் இன்ஃபினிட்டிவ் சொல்லுவோம். இது எப்பனா மோஸ்ட் காமன் நம்ம பேசுறப்ப யூஸ் பண்ணுவோம். அப்ப மோஸ்ட் வேர்ப் நிறைய வேர்ப் நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம் would வச்சு. பட் எக்ஸப்ட் இந்த சைன் ஃபார்ம் ஹாபன் மொடல் வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, சோ ஐ வுட் கோ, ஐ வுட் கோ. இதை நான் எப்படி வந்து சொல்றது? ஈஷ் would gehen. Both only gehen. Issued a gehen. I would go. Okay, next வந்து do. இதுல நான் எந்த ஹேபனும் யூஸ் பண்ணல. ஹேபனோ சைன் ஃபார்மோ மொடல் வெர்போ எதுவும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் கன்ஜெக்டிவ் 5 ஃபார்ம்ல would இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் எழுதுறேன். would இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னா இந்த would செகண்ட் பொசிஷன்ல போட்டு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் கேஹன் நான் நேத்து நடத்தினால ஃபுல் en எண்டும். சோ அது அப்படியே நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட் do ஃபார்ம்ல இது எப்படி கான்ஜுகேட்? wouldest, wouldest கோமன் you'd come அப்படிங்கறதுல you would come. clear? சோ இது எப்படி கான்ஜுகேட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சோ ish would, ish would, do wouldest, er sie es würde, wir würden, here würdet. Okay, sie würden. புரிஞ்சா? வெனிஷ் இப்போ எனக்கு வந்துட்டு டைம் இருந்ததுன்னா ஐ வுட் கோ டு சினிமா எப்படி சொல்லுவோம் நம்ம? ட்ரை பண்ணுங்க. ஐ ஹேட் அ டைம். சரி, நான் உங்களுக்கு சூஸ் இப்படி இஃப் ஐ ஹேட் டைம் ஐ வுட் கோ டு த சினிமா. ட்ரை பண்ணுங்க கன்ஜெக்டிவ் 5 ஃபார்ம்ல. Ich wurde ins Kino gehen, Hot. wenn gehen. wenn ich நம்ம when யூஸ் பண்றப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லயே யூஸ் பண்ண சென்டென்ஸ்ல அப்போ wenn ich Zeit habe, hätte Hot. wurde ich yes wurde ich ins Kino gehen. Good, sehr good. Wurde ich ins Kino gehen. புரியுதுங்களா? புரியுதா வித்யா? Yes ma'am. ஓகே, சோ would will கன்ஜெக்டிவ் இது வந்து பாத்தீங்கன்னா will வந்து பாஸ்ட் கன்ஜெக்டிவ்க்கு வந்து இது ஓகேவா? இது விருப்பம் மரியாதை அப்படி சொல்றப்ப woodன்றது would. ஓகே, woodன்றது would. I would go, ish would gehen. ஓகே, இது கூட நம்ம ஒரு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் வந்து எழுதுறோம். இதுல எப்படி நம்ம வந்துட்டு கான்ஜுகேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, werden, would, du wouldest, er and sie would, wir wouldn't, here wouldn't இதெல்லாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்
ரெண்டாவது வந்து மிட் preteritum ஃபார்ம் ஸ்பெஷல் verb இதுக்கு இருக்கும் தனியா. preteritum ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம் வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டூ மெயின் வேல ஃபர்ஸ்ட் would பிளஸ் infinitive. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் மிட் preteritum ஃபார்ம் ஸ்பெஷல் verb. சம் verb வந்து ஸ்பெஷல் கன்ஜக்டிவ்ஸ் y ஃபார்ம் வந்து இருக்கு. ஓகே, இதுக்கு வந்து would தேவையில்லை. ஓகே, நோ would need. அப்ப என்னென்ன ஸ்பெஷல் verb இருக்கும்? சைன் ஃபார்ம் இல்லையா? இது மிட் preteritum. நான் எழுதி இருக்கிறது மிட் preteritumல ஸ்பெஷல் verb வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ இப்பதான் இதுக்கு யூஸ் பண்ணணும். சைன் ஃபார்ம், haben, können, müssen, மொடல் வெர்ப்லாம் வரும் இல்லையா? müssen, dürfen, wollen, sollen, sollen, mögen. ஓகே, இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் verb. அப்போ இப்ப நான் இத கன்ஜக்டிவ்ஸ் y ஃபார்ம்ல எழுதணும். அப்ப இஷ் வேற கன்ஜக்டிவ்ஸ் yல சொல்றப்போ. ஓகே, இஷ் hätte haben, இஷ் hätte, I would have, I would be. ஓகே, I would beன்றப்ப இதை எழுதுவோம், I would haveன்றப்ப இதை எழுதணும். ஓகே, Qnan நான் ஆல்ரெடி சொன்னேன். Qnனுக்கு என்ன வரும் இங்க? பேஸ் ஃபார்ம் ஆஃப் Qnte. நெக்ஸ்ட் இது preteritumன்றதுனால இந்த ட ஆட் ஆயிட்டே வருது. ஹார்ட்ட, கியூன்ட்ட. ஓகே, நெக்ஸ்ட் இஷ் மியூசன், மியூஸ்ட, மியூஸ்ட. சோ துர்ஃபன், துர்ஃப்ட, இஷ் துர்ஃப்ட. சோ ஓலன், இஷ் ஓல்ட. ஓகே, சோலன், இஷ் சொல்ட. மியூகன், மியூகன் ஃபார்ம் ஆஃப் எப்படி கியூனனுக்கு கியூன்ட்டையோ அதே மாதிரி மியூகனுக்கு மியூஸ்ட. ஓகே, கொஞ்சம் I would be, I would have, இஷ் கோன்ட, I could, I would have to, I may be allowed, I would want, I should. ஓகே, I would like. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நான் உன்ஷ எழுதுறப்ப I wish. ஓகே, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் திரும்ப ட்ரை பண்ண. ஓகே, I wish I were on vacation now. சொல்லுங்க பாப்போம். நான் விஷ் சொல்லியிருக்கேன். அப்ப எந்த கன்ஜக்டிவ்ஸ் y இது? உன்ஷ இல்லையா? உன்ஷ். இல்ல இது விஷ் பண்ணதுனால நான் இது உன்ஸ்டன் சொன்னேன். ஆனா இங்க வந்து வேறன்னு எழுதியிருக்கேன். சோ எந்த ஃபார்ம்ல நம்ம எழுதுவோம்? இஷ். இஷ் எஸ், இஷ் வேற எஸ்ட் jetzt im Urlaub. எஸ், எஸ்ட் கன் இன் உர்லாப். நவ் இல்லையா? சோ எஸ்ட் கன் இன் உர்லாப். ஓகே, நான் இப்போ ஒரு இர்ரியால ஒண்ணு கொடுக்கணும். இர்ரியால் if I were rich, if I were rich I would buy a house. இப்ப நடக்கிற விஷயம்ல இர்ரியால சிச்சுவேஷன்ல நான் சொல்றேன். if I were rich I would buy a house. When So, ich very good. Wenn ich war reich. Wenn ich reich war. Wenn ich reich wäre. உட்டுக்கு என்ன எழுதுவோம்?
would, Would, ish, ish, would, ein Haus, ein kaufen, Haus, kaufen. house. ஓகேவா? அப்போ நம்ம when யூஸ் பண்றோம் அப்படின்னா வென்னுக்கு அடுத்தது நம்ம கன்ஜக்டிவ்ஸ் y கன்ஜக்டிவ்ஸ் y ஓகே verb எங்க இருக்கும் at end ஓகேவா when யூஸ் பண்றப்ப கன்ஜக்டிவ்ஸ் y verb at end கமா போட்டுட்டு hauptsatz mit அது கூட wurde plus infinitive form நான் எழுதுனது so when எழுதியிருக்கேன் கன்ஜக்டிவ்ஸ் y verb endல போட்டுட்டு திரும்ப hauptsatz எழுதியிருக்கேன் mit wurde ஓகே பிளஸ் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் காஃபன்ல முடிச்சிருக்கேன் கிளியரா இதுக்கு முன்னாடி அந்த சைன் ஹாபன் மொடல் வெர்பம் பிரிட்டாரிட்டம்ல வந்து ஊர்ட ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு இது சொன்னீங்க. நான் வென் எழுதுறப்போ யூஸ் பண்ணுவேன் இது ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸ் மாதிரி எப்பனா நான் வென் யூஸ் பண்ணணும் அந்த சென்டென்ஸ்க்கு இந்த அப்போ would ஆட் பண்ணிக்கலாம் சைன் ஹாபனோட would வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே நான் வந்து அவுட்சைட் சென்டென்ஸ்ல தான் கன்சிடர் பண்றேன் would ஓகே கிளியரா கரெக்ட் ஓகே சோ பொலைட்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கியூன்டன் எழுதலாம் மியூஸ்டன் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் எழுதலாம் ஓகே சோ கியூன்டன்சி மியர் ஹெல்ஃபன் விஷ் அப்ப எதுக்கு ஒரு ஸ்மால் ட்ரிக் வந்து கொடுக்குறேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பொலைட்னஸ் கியூன்டன் மியூஸ்டன் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் ஓகே சோ கியூன்டன்சி மியர் பிட்ட கியூன்டன்சி மியர் எல்ஃபன் கியூன்டன்சி மியர் எல்ஃபன் எக்ஸாம் பர்பஸ்க்கு எதுவுமே எழுத மாட்டோம் ஓகேவா ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ விஷுக்கு எழுதுறப்போ நம்ம ஹேட்ட எழுதலாம் வேற எழுதலாம் இப்ப புரியுதா அந்த சென்டென்ஸ் எழுதுனல்ல விஷுக்கு வேற ஈஷ் உன்ஸ்ட இல்லனா ஈஷ் ஹேட்ட சைட் கிளியரா இப்போ உன்ரியலுக்கு ஆல்ரெடி சொன்னதான் வென் எழுதிட்டு பிளஸ் லூஸ் ஹேட்ட ஆர்டர் வேற would lose infinitive ஓகே அப்போ when ich Geld hätte ஓகே would ich reisen புரியுதா நான் எப்பெல்லாம் இந்த கியூன்டன் யூஸ் பண்றேன் ஒரு பொலைட்னஸ் ஒரு ரெக்வஸ்ட்ல கேக்குறப்போ ஓகே ஆஸ்கிங் பொலைட்ல கேக்குறப்போ நான் கியூன்டன் மியூஷன் எழுதுறேன் நான் விஷ் பண்றப்ப நான் ஹேட்ட வேறன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அன்ரியல் சுச்சுவேஷன் சொல்றப்ப நான் வென் யூஸ் பண்ணிட்டு would அவுட்சைட் சென்டென்ஸ்ல நான் எழுதிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் அட்வைஸ் என்ன சொன்னேன் இந்த ரேட் ஸ்லாக் அதுக்கு சோல்டன் எழுதலாம் சோல்டன் இல்லைன்னா மிஸ்டன் யூ மஸ்ட் நீ பண்ணிதான் ஆகணும் நீ செய் நீ அதுக்கு நம்ம வந்துட்டு அட்வைஸ் பண்றோம்ல சோ அதுக்கு வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் கிளியரா கன்ஜெக்டிவ்ஸ் ரைட் இது எக்ஸாம்ல வராதா எக்ஸாம்ல வராது B2 லெவல் எக்ஸாமுக்கு இது வராது ஜஸ்ட் வந்து கிராமர் பார்ட்ல இப்ப இந்த ஊர்ட் எல்லாம் எழுதுறீங்கல்ல கான்ஜுகேஷன் பண்ணது கான்ஜுகேட் பண்றீங்கல்ல இஷ் would do wouldest அந்த மாதிரி கேட்டு டூ ஃபார்ம்ல கேட்டிருந்தாங்கன்னா எழுதுறது அந்த மாதிரிதான் வரும் ஓகே நம்ம ஓனா ஒரு லெட்டர் ரைட்டிங்க்கு இதெல்லாம் எழுத மாட்டோம் அதிகமா ஒரே ஒரு லெட்டர் ரைட்டிங் தான் எழுதுவோம் அதுக்கு இதெல்லாம் தேவையில்லை இம்பார்ட்டன்ட் இருக்கு நிறைய அதை நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஓகே
ஓகே, மீதி நாளைக்கு பார்க்கலாம். ப்ரொனாமினல் அட்வர்பியன் இருக்கு, வெர்பன் வித் ப்ரிபோசிஷன், நேபன் சாப்ஸ் இருக்கு. நாளைக்கு 4th 5th லெசன் 6th லெசன் ஆரம்பிச்சோம். அப்போ 4th லெசன் B1ல 4th லெசன் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து மொடால் வெர்பு காஞ்சுகேஷன் பண்ணி புக்லயே இருக்கு. கன்ஜெக்டிவ் வைக்கு சைன் ஃபார்ம், ஹாபன் ஃபார்ம், ஊட பிளஸ் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், மொடால் வெர்பு எப்படி காஞ்சுகேஷன் பண்ணிருக்காங்கன்னு ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகே, அப்போ இர்ரியாலி சிச்சுவேஷனுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி வென் யூஸ் பண்றப்ப எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, வேற தி பவுசர் லுஸ்டிக, சோ அதெல்லாம் பார்த்து. சோ ஓகே இதுல ப்ரொனாமல் அட்விபியன் நாளைக்கு எடுக்கலாம். நாளைக்கு 5th 6th முடிச்சிடலாம். கம்பேரிட்டிவ், சூப்பர்லாட்டிவ், நேபன் சர்ஸ்மித், டாமிட் und umso, டாமிட் umso இம்பார்ட்டன்ட் டாபிக், அது முடிக்கலாம். எனி டவுட் விஜயா? இல்ல மேம், இப்ப இந்த கிராமர் 4th லெசன்லயா மேம் இருக்கு? ஆமா, 4th லெசன்ல இருக்கு. B1 4th லெசன். என்னாச்சு? இல்ல பாத்து